ஒரே கல்லூரியில ஒன்னா படிச்சோம். நான் சாண்ட்விச் மெக்கானிக்கல், அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். நாங்க ரெண்டு பேருமே நார்த் போல் சவுத் போல் மாதிரி. ஐ எம் வெரி அக்ரெசிவ், அவங்க வெரி என்ன சொல்றதுங்க மென்மை. அதன் பிறகு அவங்க இன்னைக்கு போயிருக்க வேண்டிய உயரம் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு அவங்க போயிருக்கோம். அங்க எம்பிஏ படிச்சாங்க. எம்பிஏ ஷி ஸ்டடிட் இன் IIM பெங்களூர். அதுக்கப்புறம் பெரிய பெரிய நிறுவனத்துல பெரிய பெரிய பொறுப்புல இருந்தாங்க. அதனால காதல், லவ், அதை விட நான் மிக முக்கியமா நான் வளர வேண்டும், ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக அவங்க வாழ்க்கைய முழுமையா எனக்காக சரண்டர் பண்ணணும். முழுமையா கம்ப்ளீட் 100% சரண்டர்ட் லைஃப். காரணம், நான் போகின்ற பாதை கொஞ்சம் முக்கியமான பாதை, சமுதாயத்துக்கான பாதைன்னு முழுமையா எனக்காக அர்ப்பணிச்சவங்க. மை ஒய்ஃப் இஸ் த மோஸ்ட் பேலன்ஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். மோஸ்ட் பேலன்ஸ்ட் பர்சன். போலீஸ் அப்பவே சொல்லுவாங்க, உங்க பவர், பிரஸ்டீஜ், உங்க லைக் டிஸ்லைக் எல்லாம் வீட்டுக்குள்ள வரும் பொழுது செருப்பா இருக்கும். செருப்பை விட்டுட்டு தான் உள்ள வரணும். வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா யூ ஆர் ஜஸ்ட் அனதர் பர்சன் ஒரு மைண்ட் செட் இருக்குன்னு அவங்களாகவே பேச ஆரம்பிப்பாங்க, சொல்ல ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் ஹவ் அவர் ரிலேஷன்ஷிப். ஏன்னா காரணம், மேடம் நான் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். we know each other for some time before we got married. என்னை விட she was always better in everything. நான் IIM லக்னோ போனேன், அவங்க IIM பெங்களூர்ல படிச்சாங்க. என்னை விட ஒரு காலகட்டத்தில் அதிகமா சம்பளம் வாங்கினாங்க. பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் she said, you go ahead, I will support you. நீ முன்னாடி போ, நான் உன்னை பாத்துக்கிறேன், பின்னாடி இருந்து நான் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு இந்த பேலன்ஸ் கிடைக்கல. it is not easy to run a life, மேடம். எனக்கு அந்த பேலன்ஸ் வீட்ல இருக்கு. உங்களுக்காக அவர்கள் வாழ்க்கையை தந்தவர்கள் சுருக்கமா அவர்களுக்காக நான் அமைஞ்சிருக்கேன் தான் சொல்லுவேன். அவங்களோட she deserved a better person அப்படின்னு நான் நினைக்கிறேன். I deserve a better wife அப்படிங்கறத விட she deserved a better husband நாங்க இருக்குங்கிறது தான் என்னுடைய. செகண்ட் வந்து நான் எப்பவுமே நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், there are two people who matter to me in the world, my mother, my wife. Two people who matter. அவங்க ரெண்டு பேரும் என்னைய தப்பா நினைக்காத வரைக்கும் யார் என்னைய தப்பா நினைச்சாலும் நான் ஒரு இன்ச் கூட கவலைப்பட மாட்டேன். my belief comes from there. நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களை பத்தி பத்திரிகையில் இப்படி எழுதுறான், உங்களை பத்தி அப்படி எழுதுறான், உங்களை பத்தி இப்படி பேசுறான், உங்களை பத்தி அப்படி பேசுறான். I say my mother shouldn't feel ashamed. He is my son. எங்க அம்மா வந்து என்னுடைய பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு அவமானம் ஆகாத வரைக்கும், என்னுடைய ஒய்ஃப் வந்து என் கணவன் இந்த மாதிரி நடந்துகிட்டான்னு அவமானமான வரைக்கும் உலகமே எதிர்த்தாலும் நான் தனி மனிதனா நிப்பங்கிறது என்னுடைய பிலாசபி, மேடம். என் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணுமே இல்லாதப்ப என் கூட வந்தவங்க. I was just a college student. அப்ப இருந்து என் கூட 20 ஆண்டுகளா டிராவல் பண்றாங்க. 11 ஆண்டுகள் as a wife-ஆ, 20 ஆண்டுகள் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா. சோ உங்க ரெண்டு பேருக்கும் என்னைய பத்தி ரொம்ப நல்லா தெரியும், மேடம். நான் யாரு, எப்படி, எந்திரிச்சா என்ன பண்ணுவேன், தூங்கும் போது என்ன பண்ணுவேன், எவ்ரிதிங் they know. சோ அதனால என் லைஃப் வந்து வெரி சிம்பிள், மேடம். ஒரு நண்பர் சொன்னாரு, நீ போய் விபாசனா பண்ணுப்பா அப்படின்னாரு. விபாசனா போய் பண்ணிட்டு வா, நீ மாறிடுவேன். விபாசனா வந்து ஒரு புத்திஸ்ட் மெடிடேஷன். 10 நாள் பேசாம இருக்கணும் அப்படின்னா. நான் கேட்டேன், 10 நாள் என்னையா பண்றது? உங்க மூச்சை மட்டுமே நீங்க பார்க்கணும். You have to observe your breath. என்னுடைய வாழ்க்கையில மிக கடினம் ஒரு லவ் ஸ்டோரிடா. டைரக்டர் தான் ஆகணும், ஏன் ஹீரோ மாதிரி நடந்துக்கிற?